எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும், அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்த அந்த விஷயத்த ஒரு புத்தகமா அடிச்சு அந்த ஒரு புரட்சிகரமான கருத்தை அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க விநியோகம் பண்ணதுக்கு அவங்கள கைது பண்ணவங்க தானங்க இந்த திராவிட மாடல். அவங்க இப்படி அர்ஜுன் சம்பத் விஷயத்துல பயங்கரமா சத்தம் போடுறதுதான் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. அர்ஜுன் சம்பத் இவங்க கூடயே தான் இருக்கிறாரு. அதுவும் பாஜக கூட இப்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுல தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக திமுகவோட தான் அவர் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களே இப்படிதான் ஒன்று நடக்கும், அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணிருங்க, அது ஒரு பெரிய செய்தி ஆக்கிடலாம். இந்த நேரத்துக்கு அது தேவைப்படுது. பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இந்த விஷயத்துல வந்து ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படியான ஒரு பயங்கரமான இந்துத்துவ எதிர்ப்பு கொண்டவங்களா அவங்க? அப்படியா? அப்ப வந்து அர்ஜுன் சம்பத் அவர்களும் திமுக திராவிடர்களும் பயங்கர எதிரிகள்னு சொல்ல வரீங்களா? அப்போ பொது மேடையில் ஒரு பெண்ணை அடிக்க போனவர் மேல ஏங்க வழக்கு போடல, என் கையெல்லாம் சத்தம் மட்டும் போடுறாங்க, ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கல? ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதை மதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அப்ப சீரான இடைவெளியில் நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அதை நினைவுபடுத்துவதற்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய திராவிட தோழர், தீவிர பெரியாரிஸ்ட் தோழர் மதிவதனி அவர்கள், அவங்க மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர்களுடைய பேச்சுகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா, ஐயா ஈவேரா இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய காலை நக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எதிரிகள்லாம் அவர் மீது விமர்சனம் வச்சாங்களாம் அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான பதிலை வந்து ஐயா ஈவேரா அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்லி தோழர் மதிவதனி அவர்கள் சொல்லிதான் அந்த சம்பவம் எனக்கு தெரியும். ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு பெரியார்ன்றாங்க. பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அவனுடைய காலை நக்கி பிழைப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆஹா, அருமை இல்லை, என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருப்பா நம்ம ஈவேரா அவர்களுக்கு. எப்படி ஸ்பாட்ல பதில் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பெருமையை வந்து தோழர் மதிவதனி அவர்கள் மூலமா தான், அவருடைய பேச்சில இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட தோழர் மதிவதனி அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாலை முரசு சேனல்ல ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் அப்படின்ற மாதிரி பப்ளிக் மக்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்கள வந்து பார்வையாளர்களை வச்சு ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாஜகவை இந்துத்துவ அரசியலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த எதிர்ப்பக்கம் இருந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சியின் தலைவர், அவர் திடீர்னு எழுந்து அடிக்க போயிட்டாரு. அடிக்க பாய்ந்த அர்ஜுன் சம்பத், செருப்பை தூக்கி காட்டிய கூட்டத்தில் இருந்த இந்துத்துவவாதிகள் மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இருந்தா அடிக்கவே போயிருப்பாரு, அடிச்சிருப்பாரு போல இருக்குது. எப்படியோ போய் தடுத்து அது ஒரு பெரிய இதாகி போச்சுங்க, பெரிய ரணகலமாயி போச்சு அந்த இடமே. ரொம்ப மோசங்க, என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறார்கள், இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள், அவர் ஒரு வீடியோ போட்டு அவருடைய கோபத்தை, அவருடைய உக்கிரத்தை அந்த இடத்துல கொட்டி வச்சிருந்தாரு. நியாயமா பட்டுச்சு. 1000 விஷயத்துல நம்ம முரண்படல் கரெக்டா பேசுறாப்லப்பா செந்தில்வேல். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. பின்ன என்ன, மேடையிலே அடிக்க போறது, எந்திரிச்சு போறதெல்லாம் என்ன மாதிரியான நியாயம் அப்படின்ட்டு நமக்கும் ஒரு கோபம் இருந்துச்சுங்க. நானும் அதை அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா பேசிக்கிறாருல்ல இந்த வாட்டி செந்தில்வேல் அவர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பையங்க அவன் என்ன சொல்றான், அண்ணா எனக்கு என்னமோ வேற மாதிரி தோணுது அப்படின்னா. என்னப்பா தோணுதுன்னா, இல்லைங்க எனக்கு இது ஏதோ பார்க்கதா சந்தேகமா இருக்குது, இது உண்மையிலேயே நடந்ததா, உண்மையிலேயே அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து திடீர்னு அடிக்க வந்தாரா, இல்ல இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நாடகமான்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறான். அடே, ஆளை பார்த்தா டம்மியா இருக்க, பயங்கரமா சந்தேகப்படுறியாடா, அப்படிலாம் சந்தேகப்படாதடா, எதை வச்சு நீ அப்படி சொல்ற அப்படின்னு நான் கேட்டா, இல்லைங்கன்னா இப்பதான் சமீபத்துல இப்ப சின்னவர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனாரு, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மீண்டும் கொண்டு வந்து அதுல திமுக பயங்கரமா அலப்பறையாகி இதெல்லாம் ஊடகங்கள்ல வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி திமுகவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்களை இன்னுமே வந்து தலைவராக ஏத்துக்கிறதுக்கு திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களே கூட தயாரா இல்லாத மாதிரியான ஒரு நிலை இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்கன்னா. அதனால இப்படி பாரு, கண்ணை மூடிட்டு ஒத்துக்கணும், கண்ணை மூடிட்டு உதயநிதி அவர்கள் ஏத்துக்கணும். சும்மா அது எப்படி இது எப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, வாரிசு அரசியல் அப்படி எப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏத்துக்கலன்னு வச்சுக்க, அர்ஜுன் சம்பத் அடிச்சு போடுவாரு. அர்ஜுன் சம்பத் அடிக்க வந்துருவாரு. அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னா பார், அவரை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த சம்பவமே ஒரு ஸ்டேஜ்டா இருக்குமோ அப்படிங்கிறான். எப்பா தம்பி, ரொம்ப யோசிக்கிறியப்பா, அப்படிலாம் இருக்காதுப்பா, அவங்கெல்லாம் கொள்கை எதிரிகள்ப்பா, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னா, அப்படியா கொள்கை எதிரிகள் அப்படின்னா எதுக்கு இப்ப போன மாசம் முருகர் மாநாடு நடத்தினாங்க, சரி தமிழ்நாடு அரசு சார்பில், இந்து அறநிலையத்துறை சார்பில்.
அதுக்கு எதுக்குங்க கொள்கை எதிரியான அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏதோ ஒன்று மொபைல்ல காமிச்சுக்கிட்டு கூடி குதூகலமா இருந்தாங்களே, கொள்கை எதிரி கூட என்ன குதூகலம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அந்த சின்ன பயபுல என்னடா நீ அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிச்சுக்கிட்டு கரெக்டா தான் கேட்கறான். ஆனா தம்பி ஓவர் இமேஜினேஷனா இருக்குப்பா. நமக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. என்னப்பா வித்தியாசமா சந்தேகப்படுறீங்க? திராவிட மாடலையே சந்தேகப்படுறீங்களா? அப்ப பாஜக கூட இந்துத்துவவாதிகள் கூட நம்ம திராவிட மாடல் போடக்கூடிய அந்த பைட்டு வந்து ஒரு சாதாரண ஜெய்சங்கர் பைட்டு தான். அடிக்கிட்டா, நான் உன்னை அடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி விளையாட்டு காமிச்சுங்கிறாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னா அப்படித்தாங்க தெரியுது. அதாவது இப்ப பாருங்க, அர்ஜுன் சம்பத்தை வச்சு பாருங்க மிகப்பெரிய ஆபத்து, இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் என்ன ஆட்டம் போடுகிறார்கள், அதை எதிர்ப்பதற்கு நம்ம திராவிட இயக்கம் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா? ஆமா பேசுறாங்க. உடனே இப்ப செந்தில்வேல் சத்தம் போட்டாருன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்கள் அவர் வந்து ஒரு பயங்கரமான பதிவுலாம் வந்து இந்த இன்சிடென்ட்டை மையப்படுத்தி போட்டிருக்காரு. திடீர்னு அவங்க அதை பெருசு பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ராஜா அவர்கள் பதிவு கண்ணில் காட்டுறாப்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே வந்து இவங்கெல்லாம் பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு. அன்பு சகோதரி மதிவதனி, திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கும் மகத்தான சொத்து, வெறுப்பு அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல் புழுக்களை மேடையில் கருத்தாயுதத்தால் அவர் நசுக்கி வீசும் விதம் ஃபயர். கடைசியில் செருப்பை வச்சு ஒரே வரி ஒரே மிதி, ஹேட்ஸ் ஆஃப் மதி அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதியிருக்காரு. பாத்தீங்களா? அமைச்சர் இறங்கி இதுல பதிவு பண்ணி இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கரெக்டா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏன் இதை வந்து பெருசா காட்டுறாங்க? அவர் மட்டுமா பேசினாரு? அமைச்சர் அன்பில் மகேஷ், வன்முறையை கையில் தூக்கும் முன்பு கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள், எங்கள் கைகளில் பெரியாரின் கைத்தடி உள்ளதென்று அப்படின்னு சொல்லி அவரு பதிவு போட்டுக்கிறாரு. இப்படி பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இந்த விஷயத்துல வந்து ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படியான ஒரு பயங்கரமான இந்துத்துவ எதிர்ப்பு கொண்டவங்களா அவங்க? அப்படி பயங்கரமான இந்துத்துவ எதிர்ப்பு கொண்டவங்களாக இருந்தா இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த முருகர் மாநாடு அந்த விழாவுல பாத்தீங்கன்னா திவிக அமைப்பை சார்ந்தவர்கள் 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை விநியோகம் செய்யறாங்க அங்க வந்த பக்தர்கள் கிட்ட. எதுக்கு அப்படின்னா எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும், அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்த அந்த விஷயத்த ஒரு புத்தகமா அடிச்சு அந்த ஒரு புரட்சிகரமான கருத்தை அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க விநியோகம் பண்ணதுக்கு அவங்கள கைது பண்ணவங்க தானங்க இந்த திராவிட மாடலு. அவங்க இப்படி அர்ஜுன் சம்பத் விஷயத்துல பயங்கரமா சத்தம் போடுறதுதான் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. அர்ஜுன் சம்பத் இவங்க கூடயே தானே இருக்காரு, அதுவும் பாஜக கூட கூட இப்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுல தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக திமுகவோட தான் அவர் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களே இப்படிதான் ஒரு நடக்கும், அந்த நேரத்துல போயிட்டு நீங்க இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணிருங்க, அது ஒரு பெரிய செய்தி ஆக்கிடலாம், இந்த நேரத்துக்கு அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோலாம் சும்மா அவங்க கற்பனைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்பயும் ஒத்துக்க மாட்டேன், அது செல்லாது அப்படிங்கிறாங்க அந்த சின்ன பயபல்ல. என்ன சொல்றான்? அப்படியா? அப்ப வந்து அர்ஜுன் சம்பத் அவர்களும் திமுக திராவிடர்களும் பயங்கர எதிரிகள்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஒரு பெண்ணை மேலையில அடிக்க போயிருக்காரு, ஒரு பெரிய இவங்க தான் சொல்றாங்க அடிக்க பாய்ந்த அர்ஜுன் சம்பத்னு சொல்றாங்க. அப்போ பொது மேடையில ஒரு பெண்ணை அடிக்க போனவர் மேல ஏங்க வழக்கு போடல, கையெல்லாம் சத்தம் மட்டும் போடுறாங்க, ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்குன்னு திட்டமிட்டு தான் இது நாடகம் மாதிரி நடத்திருப்பாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்குப்பானா. சந்தேகம் வருது இல்ல, ஏன் நான் சந்தேகப்படக்கூடாதா? எனக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை கிடையாதா அப்படிங்கிறாங்க அந்த சின்ன பையன். இல்லை இல்லை, என்ன சொன்னாலும் அதை ஏற்க என் மனம் மறுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன், அதையும் பொருத்தி பாருங்க, அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்றதுக்கு என்ன சொல்றேன். பிரகாஷ்ராஜ் அவர்கள், நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்தாரு, ஐயா கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவு சின்னங்கள்லாம் பார்த்தாரு. சேகர் பாபு அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல சேகர் பாபு அவர்கள், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ, திராவிட மாடல் ஆட்சி சிறப்பா இருக்குது, அருமையான திட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் இப்ப கூட ஒரு நம்ம முதலமைச்சர் ரொம்ப நிறைய திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பார்க் தெரியுது அப்படின்ட்டு பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு. இது ஒரு சகாப்தம் தான், அது அவரால் மட்டுமே தான் உண்டான அரசியல் சாதனை ஆகட்டும். ஸோ 2ஆம் கலைஞராக இன்று முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்காரு. இங்க கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அதை ஞாபகப்படுத்துறான் அந்த பையன். அவன் என்ன சொல்றான், இப்ப பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி சொல்லுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி இவங்களால ஒருத்தரை பயன்படுத்த முடியுது அப்படின்னா, அதே அர்ஜுன் சம்பத்தை ஏன் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு நடக்கும், இப்படி போய் இப்படி பண்ணுங்க, உடனே நாங்க அதை வச்சு பாத்தீங்களா பேராபத்து வந்து விட்டது, அர்ஜுன் சம்பத்திடமிருந்து உங்களை காக்க வாக்களிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறான். என்னென்னமோ சொல்றியப்பா அப்படின்னா, ஆமாங்கண்ணா
இப்ப வந்து அர்ஜுன் சம்பத் வந்து இப்படி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சத்தம் போடுறாங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்து மத கடவுள்களை பத்தி அவங்களுடைய நம்பிக்கையை பத்தி இங்க இருக்கிற யூடியூபர் யாரோ ஒருத்தர் தீக்காக்காரங்க அவங்க இவங்கன்னு போயிட்டு ரொம்ப மரியாதை இல்லாம அசிங்கமா ஆபாசமா எதையாச்சும் ஒண்ணு சொல்றன்ற பேர்ல ஒரு கருத்தை போட்டு விட்டுருவாங்க. உடனே அவங்க பதிலுக்கு அந்த இடத்துல உடனே குதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி மாறி மாறி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஒரு நாடகம் போட்டுக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியலீங்களான்னா, எப்பப்பெல்லாம் திமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக, நிர்வாகத்துக்கு எதிராக, அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்புணர்வு வருதோ அப்பப்பெல்லாம் அந்த தலைநகரம் படத்துல வடிவேலுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு பொட்டியை கொடுத்து அனுப்புவாரு. இந்த பொட்டியை கையில வச்சுக்கோ, உனக்கு ஒரு நிலைமை வரும், அப்ப வேற வழியே இல்லாத ஒரு இடத்துக்கு நீ தள்ளப்படுவ, அந்த மாதிரி நேரத்துல இந்த பொட்டியை திறந்து பாரு, அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார்ல, அந்த மாதிரி இந்த பொட்டி மாதிரி தாங்க யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களை. எல்லாம் அவங்க கம்பெனி ஆர்டிஸ்டா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறான். சரி, எப்படியோ இப்ப நமக்கு சில கேள்விகள் இருக்குது, அதை கேட்டலாம். என்னன்னா, செந்தில் ப்ரோ பேசியிருந்தாருங்க அந்த வீடியோல, பேசுறதெல்லாம் அறச்சீற்றத்தெல்லாம் நான் முழுமையா ஏத்துக்கிறேன், மதிக்கிறேன். அதுல நடுவுல சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, அர்ஜுன் சம்பத் பயங்கரமா அடிக்க வராரு, தங்கச்சி கண்ணுல ஒரு துளி பயம் இல்ல, அப்படியே கம்பீரமா நிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் அந்த பையன் சொன்னா, ஏற்கனவே வராருன்னு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி பயம் இருக்குன்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா செந்தில்வேல் சொல்ல வந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். ஒரு மேடையில திமுகவை பத்தி, திமுகவின் தலைவர்களை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தாங்க ஒரு கட்சிக்காரங்க, இப்ப சமீபத்தில் நடந்தது, அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு திமுக காரர் மேடையில் ஏறி அடிக்க கையை ஓங்கினாரு. உடனே அந்த பேச்சாளர் வந்து அப்படியே பயந்து ஓடிட்டாரு. அந்த மாதிரிலாம் ஓடல தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல அடிக்க மேடையில ஏறினது ஒரு அசிங்கமான செயல். எப்படி வந்து இப்ப அர்ஜுன் சம்பத் அவர்கள் அடிக்க பாய்ந்தது, அவர் அடிக்க போனாரா இல்ல எந்திரிச்சு அதை வந்து ஆட்சேபிக்க போனாரா அப்படின்ட்டு 2 பக்கம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேடையில லிட்டரலாவே நாம் பார்த்தது நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஹிம்லர் அவர்கள் அரூர்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த மேடையில திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன் செங்கண்ணன் அப்படின்றவர் மேடையில ஏறி அடிக்கத்தான் போறாரு. அங்க இருக்கிறதெல்லாம் புடுங்கி வீசுறாரு, சேரை கொண்டு எறிகிறாங்க, எல்லாமே நடக்குது. அப்படிலாம் அவர் ஒன்றும் அங்கிருந்து பயந்துலாம் ஓடவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அந்த நிகழ்வு தான் செந்தில்வேல் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னும் போது முதல்ல அப்படி அடிக்க வர்றது நியாயமா, சரியா அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். அது தவறு, அது போல இதுவும் ரொம்ப தவறு அப்படின்னு தானே பேசியிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவங்க பயந்துக்கிட்டாங்க, தங்கச்சி பயப்படல அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு 2 விஷயத்த ஒப்பிடுறாரு. அப்ப திமுகவினர் மாற்றுக் கட்சியினர் அடிக்கிறதுக்கு மேடையில ஏறி அடிக்க பாய்ந்தது வந்து மறைமுகமாக நியாயப்படுத்தக்கூடிய வகையில் தான் செந்தில்வேல் அவர்கள் பேசுகிறார். அதுக்கு ஒரு கண்டனமும் இல்லை. அதே போல ஒரு பெண்ணை இப்ப வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் தாக்க போயிட்டாருன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிறீங்க. அதே அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசுறாங்க, பேசும்போது எந்த வகையிலும் மரியாதை குறைவா, ஆபாசமா, அசிங்கமா அப்படிலாம் பேசல. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்பாக. அப்போ அந்த கூட்டத்துல ஒரு பொட்டி கடையில உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு காலி பாட்டில்களை வச்சுக்கிட்டு அக்கா காளியம்மாள் அவர்களை நோக்கி அந்த நாம் தமிழ் மேடையை நோக்கியும் வீசி எறிந்தார்களே திமுக காரர்கள். அதை வந்து செந்தில்வேல் அவர்கள் கண்டிச்சாரா? திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது வந்து இந்த மாதிரி திராவிட ஆதரவு ஊடகத்துல பேசக்கூடியவங்க எல்லாம் வாய் இஷ்டத்துக்கும் வாய், அதான் ஏறி வந்துட்டாங்க. எல்லாம் என்னதான் இருந்தாலும் பேசும்போது பார்த்து பேசணுங்க அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்தார்கள் இதே கும்பல். எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு பாருங்களேன். இன்னும் 1.5 வருஷம் இருக்குதா? சரி, ரைட், பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.